ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா கெரட்டின் ட்ரீட்மெண்ட் நம்ம வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோ. ஸோ இப்போ நான் அதை தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ உண்மையாகவே நம்ம ஹேர் கெரட்டின் பண்ண மாதிரி ஆகுதா, ஹேர் நல்லா ஸ்மூத்தாக ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படின்றது மட்டும்தான் இந்த வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக கிளியராக புரியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கெரட்டின் ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க வெண்டிக்காய் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 5 வெண்டிக்காய் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட உங்கள் ஹேர் லென்த்தை பொறுத்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோலையுமே இது தான் செஞ்சுருப்பாங்க. மேக்ஸிமம் பேர் அந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மற்ற பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணோன்னா மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என் ஹேர் ட்ரையாக ரொம்ப வேவியாக அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நானுமே ஏதாச்சும் ஹேருக்கு பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் சரி நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெண்டிக்காய் எல்லாத்தையுமே நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள் ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எனக்கு நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை நான் வேறு பவுலில் மாற்றிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம வெட்டி வச்சுருக்க வெண்டிக்காய் நெம்புற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நிறையா ஊற்ற வேணாம். கரெக்டாக அது நம்ம வச்சுருக்க அந்த வெண்டிக்காய் ஃபுல்லாக முங்குற அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். ஸோ இதை அடுப்பில் வச்சு நல்லா அதை வேக வைக்கணும் அந்த வெண்டிக்காவை. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வச்சாலே கரெக்டாக வெந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பை ஆன் பண்ணி இதை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாக வச்சிங்கன்னா ரொம்ப தண்ணி கொதிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மீடியம் ஹீட்லேயே வச்சு ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வச்சாலே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். அந்த வெண்டிக்காயில் இருக்க அந்த பசப்பசப்பு தன்மை இருக்கும்ல, ஸோ அது ஃபுல்லாமே தண்ணியோட மிக்ஸ் ஆகிடும். ஸோ தண்ணியை தொட்டாலுமே நல்லா ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ ஃபுல்லாக பாயில் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொதிக்க ஆரம்பித்ததுமே நீங்கள் அந்த வெண்டிக்காய் ஒரு ஸ்பூன் வச்சு கிண்டி பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா உடையும். ஸோ அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அந்த தண்ணி ஃபுல்லாமே க்ரீன் கலரில் மாறிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா ஆற வச்சுட்டேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொதிக்க வச்சதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபுல்லாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த பேஸ்ட்டை தான் நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். உங்களுக்கு அது அப்ளை பண்ணிலாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் அது ரொம்ப ட்ரெண்டான வீடியோ, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அது ரியலாக ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்ட்டு. ஸோ இதை நம்ம கொதிக்க வைக்கும் போதே நல்லா பண்ணால் தான் அந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக வரும். ஸோ அதனால் நல்லா வெண்டிக்காய் அந்த வேகிற மாதிரி நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் அந்த மாதிரி அரைச்சோம்னா சூப்பர் பேஸ்ட்டாக வந்துடுது. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இதை நல்லா வடிகட்டி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனர் யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு கிளாத் வச்சுக்கலாம். ஏன்னா நான் இதை ஸ்ட்ரைன் பண்ணும்போது ரொம்ப இது கொஞ்சம் வளவலன்னு இருக்கனால நம்மளுக்கு பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கிளாத் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பட் நான் இதிலேயே பண்ணிட்டேன். நீங்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கிளாத் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக ஸ்ட்ரைன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. நான் அரைச்சி எடுக்கும்போது நல்லாவே பேஸ்ட்டாக இருக்குது. எதுக்கு இதை வடிகட்டணும்னு நினச்சேன். பட் இதை வடிகட்டினக்கப்புறம் தான் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது. அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கிறது தனியாக வந்துடுது. நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. இது நல்லா வளவலன்னு இருக்குது. நம்மளுக்கு அப்ளை பண்ணும்போதே நல்ல ஒரு சூப்பர் ஃபீலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை அப்படியே அவங்க அப்ளை பண்ணுற மாதிரி காட்டல. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது நம்மளுக்கு அந்த
பேஸ்ட்டை வந்து நல்லா கெட்டியாக்குறதுக்காக வந்து இந்த ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஹேர் க்ரோத்துக்கு வந்து இது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல. ஆனால் நம்ம வெண்டைக்காய் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் க்ரோத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இந்த இதை வந்து மெயினாக வந்து செலக்ட் பண்ணதுக்கான ஒரு ரீசனும் சொல்லலாம். ஏன்னா நம்ம மற்றதை வந்து கரெக்டுன்ட்டு சொல்லி நம்ம ட்ரை பண்ண முடியாது. ஸோ வெண்டைக்கான்றப்போ நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க இதோட பார்த்திங்கன்னா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல கார்ன்ஃப்ளவரை, அந்த தண்ணியும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே வந்து நான் ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிடுவேன். இல்லைனா ரொம்ப வந்து கெட்டியாகிடும். இல்லைனா வந்து நம்ம கெட்டியாகிடுச்சுன்னா திரும்ப வந்து அரைக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் நான் கரெக்டாக வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் வச்சுட்டு நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். அப்போ வந்து கரெக்டாக கெட்டியாக இருக்கும். இதை வந்து நான் நைட்டே இந்த ப்ராசஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து மார்னிங் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நைட்டே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் மார்னிங் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்க்கவே ரொம்பவே சூப்பரான, அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈகராக இருந்தேன். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை வந்து நான் அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து மார்னிங் வந்து இதை எப்படி அப்ளை பண்ணுறேன்றதை காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என் ஹேர் வந்து இப்படி தான் இருக்குது. ரொம்ப வந்து ஒரு மாதிரி ட்ரையாக, ரொம்ப வேவியாக. ஏன்னா நான் வந்து ஹேரை வந்து பின்னி தான் போட்டிருந்தேன். அதனால் எனக்கு வந்து ரொம்ப இதாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணணும் ஏதாச்சும் ஒன்று, ஹேரை வந்து நல்லா ஸ்மூத்தாக ஆக்கணும் அப்படின்றதுக்கு. நான் ஆலோவேரா சேலஞ்ச் வந்து பண்ணியிருந்தோம்ல, ஸோ அப்போ வந்து என் ஹேர் நல்லா ஷைனியாக நல்லா இருந்துச்சு. இந்த வெங்காயம் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என் ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால வந்து நான் கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு வந்து சரியாயிடும் அப்படின்றதுக்காக தான் இதை மெயினாக பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து அந்த பேஸ்ட் வந்து அப்ளை பண்ண வேணாம், எனக்கு ஆல்ரெடி வந்து ட்ரையாக இருக்கனால நான் வந்து இப்போது வந்து நான் கொஞ்சம் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். எப்பயும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் தான். ஸோ அதை வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேக் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஆயில் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தீங்க, உங்கள் ஹேரில் வந்து ஆயில் இருக்குன்னா நீங்கள் வந்து பண்ண வேணாம். எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். இந்த ப்ராசஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா தான் பண்ணியிருக்கேன். என் ஹேருக்கு வந்து தேவைப்படுது அப்படின்றனால நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பண்ணணும்னு கிடையாது. பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் வந்து சேஃபாக இருக்கும். முடி வந்து நம்ம அந்த இது அப்ளை பண்ணும்போது ஹேர் லாஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கெரட்டின் மாஸ்க், ஸோ இதை வந்து இப்போ எப்படி அப்ளை பண்ணுறேன்றதை காட்டுறேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து என் ஸ்ட்ரைட் ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஃபுல் லென்த்லேயுமே அப்ளை பண்ணேன். சூப்பர் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போனி டெயில் மாதிரி போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து அப்படியே வந்து கொண்ட மாதிரி போட்டோன்னா பார்த்திங்கன்னா முடி வந்து பேபி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றதுனால நான் வந்து போடல. சும்மா வந்து ஒரு கிளிப் போட்டு அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா வந்து இது கீழேயும் வடியலை. ஸோ அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னா எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாதனால நான் அப்படியே வந்து கிளிப் மட்டும் போட்டுட்டு விட்டுட்டேன். ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். நார்மல் நீங்கள் ஷியக்கா ஷாம்பு எது யூஸ் பண்ணுங்களோ அதை வச்சு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ஹேர் ரொம்பவே சில்கி அண்ட் ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து கண்டினியூ ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் ஹேர் நல்லா வந்து ஸ்மூத்தியாக ஸ்ட்ரைட்டாக இருக்குது. நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்ருப்பீங்க, உங்களுக்கு அப்போயே வந்து புரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இப்போ நம்ம மற்ற பேக் போட்டிங்கன்னா இந்தளவுக்கு வந்து ஸ்ட்ரைட்னஸ் வந்து வராது. ஏன்னா என் ஹேர் பிஃபோர் வந்து எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்க. ஸோ ஆஃப்டர் வந்து இப்போ நல்லாவே ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும். பட் வந்து இது டே ஃபுல்லாக கூட வந்து கண்டினியூவாக இருக்கலை. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வந்து நார்மல் ஆயிடுச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா ஹேரோட டெக்ஸ்சர் வந்து மாறிக்கு கொஞ்சம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் சில்கியாக ஃபீல் ஆகுது ஹேரு. மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட்னஸ் வந்து அந்த ஸ்மூத்தினஸ் வந்து கண்டினியூ ஆகலை. மற்றபடி எனக்கு இதை யூஸ் பண்ணதில் ஒரு ஹாப்பி தான். ஏன்னா வந்து என் ஹேர் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து ஸ்மூத் அண்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். மற்றபடி நீங்கள் வந்து ஒரு கெரட்டின் அளவுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ண வேணாம்னு தான் சொல்லுவேன். மற்றபடி உங்கள் ஹேர் என்ன வந்து
எனக்கு எப்படி இந்த மாதிரி ரொம்ப ட்ரையாக ரொம்ப வெவியாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட்ஸ் வந்து நான் எப்படி வரும்னு சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணானா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.